மாதவியுடைய பாத்திரத்தை பற்றி பேசும்போது அவெல்லாம் இந்த பிற்காலத்து நாடகங்கள் கூத்துக்கள் எல்லாம் காட்டுற மாதிரி அவனோட பணத்தெல்லாம் சுரண்டின. அவ சோழனுடைய அரசவை நர்த்தகி 1000 பொன் சம்பளம் வாங்கக்கூடியவ. அவ ஒரு செலிபிரிட்டி. அவளுடைய கேரக்டர் என்னன்னா, இந்த பரத்தை தொழில இருந்து நான் மாறி வாழ வேண்டும், மற்ற பெண்களை போல் இல்லாமல் நான் மாறி வாழ வேண்டும். ஆனா அன்று இருந்த சூழ்நிலையில் அவளுக்கு அபிஷியலி திருமணம் செஞ்சுக்க முடியாது. அப்ப இந்த கோவலனை அவள் ஏற்றுக்கொண்டு 15 ஆண்டுகள் அவனோடு குடித்தனம் செய்திருக்கிறாள். ஒரு பெண்ணை பெற்று மணிமேகலை என்ற பெயரிட்டு அந்த மணிமேகலைக்கு முதல் தாய் என்று கண்ணகியை அறிமுகம் செய்து வளர்த்தி ஆளாக்கினார். கோவலன் இறந்ததற்கு பிறகு அவள் மீண்டும் ஒருவனை தேடிக்கொள்ள விரும்பவில்லை. மீண்டும் ஒரு தீய வழியில் செல்லக்கூடாது என்று அவள் முடிவு விடுகிறாள். மேலும் தன் மகளை அந்த தீய வழிக்கு சென்று வாழலாம் என்று அவளுடைய அந்த சமுதாயம் அவளை வற்புறுத்திய போது இருவரும் தீய வழியில் இருந்து சென்று வாழ்வதில் இருந்து தப்பிக்க ஆன்மீகமும் தர்மமும் முக்கியம் என்று உணர்ந்து புத்த மதத்தில் சேர்ந்து இருவரும் புத்த பிக்குணிகளாகி தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் சமுதாய பணிக்காக அவர்கள் தியாகம் செய்து இறுதியில் காஞ்சிபுரத்திற்கு சென்று அமுத சுரபி என்ற அறக்கட்டளை மூலம் அறச்செயல்கள் செய்து வாழ்க்கையை முடித்தார்கள்.